ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/11/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இன்றைய தேதிக்கு 23ஆம் தேதிக்கு நேராக போன மாதம் பார்த்தோன்னா 542 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 542 இல்லாமல் அதுக்கு போன மாதம் ஒரு மாதம் கேப் விட்டு 542 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 542 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 524 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 42 அப்படிங்கிறது நமக்கு மெயினு. சரிங்களா? 542 இங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 542 அப்படிங்கிற நம்பர்ஸை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 542 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 542 அடிக்கும்பொழுது இங்கே பிசி நம்பர் பாருங்கள் 94. 94லேருந்து ஸோ அதாவது 49 திருப்பியாச்சு. சரிங்களா? 94 அப்புறம் 95. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 38ங்கிற திருப்பி 83 வச்சுக்கோங்க. 83க்கு அப்புறம் 84. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 39ங்கிற 93 வச்சுக்கோங்க. 93க்கு அப்புறம் ஒரு 94. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 51 வச்சுக்கணும். 51க்கு அப்புறம் ஒரு 56 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0 அப்படிங்கிற மாதிரி 60 அப்படிங்கிற மாதிரி நமக்கு திருப்பி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 65 அப்படிங்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா 56ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 65 அப்படிங்கிற நம்பரை 56ன்னு வச்சுக்கலாம். பவர் பண்ணாங்கன்னா 1 0 வரணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா 0 1 10 பிசியில் பார்த்தோன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. இந்த மாதம் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 0 1 10 பார்த்தோன்னா பிசியில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பிசி மட்டும் 0 1 பிசி மட்டும் சரிங்களா 10 01 அப்படிங்கிற தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த 93க்கு அப்புறம் 94 வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி 83க்கு அப்புறம் 84, 94க்கு அப்புறம் 95ன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ 56க்கு அப்புறம் ஏன்னா நமக்கு 3 டைம் பார்த்தா இந்த மாதிரி ஆடிட்டாங்க. ஸோ ஒரு டைம் நமக்கு பவர் பண்ணி அடிக்கலாம், அல்லது 56க்கு அப்புறம் 57ன்னு அடிக்கலாம். சரிங்களா? ஸோ 57 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு திருப்ப நம்பர் அப்படியே நமக்கு பார்த்தோன்னா பிசியில் தான் பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. ஸோ பிசியில் 57 அப்படி நம்பர் டேரெக்டாகவும், பிசியில் 0 1 10 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா 910. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இன்றைக்கி கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா 1650 அப்படிங்கிற நம்பரு ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். இன்றைக்கி திருப்பி 01 65 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான். சரிங்களா? 1650 அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்படி 5900 ஃபாலோ நம்பர் வின்னிங் ஆச்சோ அதே மாதிரி கம்பல்சரி டேரெக்டாக ஒரு 1650 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 57 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 3டிக்கு எப்படி விளாடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? 3டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் போட்டுங்க 547, திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு 247, திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு 427, ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கேப் போட்டு 177, திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு 137 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் காமனாக உள்ளதை பாருங்கள். கரெக்டாக 17 17 27 27. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 57 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ஏசி 17 எடுத்து மறுபடியும் ஏசி 17 அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு ஏசி 47ன்னு வச்சுங்க. 47ன்னு வச்சாலும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு நம்பர் மைனஸ் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த 547 எடுத்து நமக்கு அடிக்கலாம். இங்கே 427 அப்படி நமக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 42ன்னு இருக்கிறத பாருங்கள். ஏபி 42ங்கிற திருப்பி இந்த இடத்துல 24ன்னு வச்சுட்டாங்க. அப்போ இந்த 54ங்கிற திருப்பி 45ன்னு வச்சாங்கன்னா நம்ம ஏற்கனவே பிசியில் 57ங்கிற எடுத்துருக்கோமா? ஸோ 457 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 457 அடித்தாங்கன்னா ஏற்கனவே அடித்த இந்த 74 85 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 84 57 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நம்பரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 84 57 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 84 57. ஸோ அந்த நம்பர் நம்ம பிசியில் 10 அல்லது 01 வந்துச்சு அப்படின்னா 910 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 5910 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை 01 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 5501 அல்லது 3501 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே 1 லேக் ப்ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிசி மட்டும் 10 01. சரிங்களா? பிசியில் 10 01. அதே மாதிரி பிசியில் மட்டும் 57 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 5501 3501 5910 84 57 அப்படிங்கிற நம்பர் 4டியில் 1 லேக் ப்ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்த நான் சொன்ன நம்பர்ஸில் ஸோ 57ம்
1001 மட்டும் ஸோ தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் எனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுத்து நான் தரப்போகிறேன். சரிங்களா? பிசியில் 01 10 57 அப்படிங்கிறது தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு மாதம் கேப் விட்டு சி போர்டு 7 தான் வந்திருக்கு. சரிங்களா? சி போர்டு 7. ஸோ இங்கே ஒரு மாதம் கேப் விட்டு சி போர்டு 7. ஸோ இங்கேயும் ஒரு மாதம் கேப் விட்டு சி போர்டு 7. ஸோ இங்கேயும் ஒரு மாதம் கேப் விட்டு சி போர்டு 7. ஸோ கரெக்டாக 1 2 3 4 5. ஸோ 6வது வாட்டி இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் மட்டும் 7 அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 7 பேஸ் பண்ணி இன்னொரு கேஸையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த 1 லேக் ப்ரைஸை ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ண முடியாதுனாலும் ஒவ்வொரு பீஸ் ஆச்சும் நம்ம வந்து பார்த்தோன்னா 01 10 01 10 57 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கோம். நானே இந்த டைம் போன டைம் வந்து பார்த்தோன்னா மறந்தாச்சு. சரிங்களா? ஸோ அன்றைக்கி வந்து இதை நம்ம பார்த்துருந்தா ஒரு நல்ல வியூவிங் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 216 பார்த்தீங்களா? 216 மொத்தமாக 2 1 கூட்டினோம்னா 3. சரிங்களா? 3 + 6 வந்து பார்த்தோன்னா 9. 9க்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு 9 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்து 907 இருக்குது. 907க்கு பார்த்தீங்கன்னா 9 + 7 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா 16. ஸோ 16 அப்படிங்கிற நம்பர் இங்கே நமக்கு வந்துடுச்சு. சரிங்களா? 16 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1 6 5ன்னு இருக்குது. ஸோ 6 5ம் 11. ஸோ 1 6 வந்து பார்த்தோன்னா 12. சரிங்களா? அப்போது இங்கே நமக்கு அடிக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே ஏ போர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது மறுபடியும் ஏ போர்டு 1 அடித்து 127 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் அடித்தானா 51 27 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணிங்க. 51 27 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 51 27. சரிங்களா? ஸோ நேற்றுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் 272 அப்படிங்கிற நம்பர். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம 542 கொடுத்த மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 272 அப்படிங்கிற நம்பர். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 01 10 57. ஆல் போலில் மட்டும் 12 21 அப்படிங்கிற நம்பர் மாற்றி கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 9 மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 9 வந்துருச்சு. 16க்கு 16 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 12க்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்தா ஆல் போலில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதிலே என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 127 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு மட்டும் 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கம்மியாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னா 127 ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர்ஸு பிசி 01 10 57 ஆல் போர்டில் 12 21 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 16 50 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. 16 50 சிங்கிள் நம்பராக வந்து பார்த்தோன்னா வின்னிங்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு வரவங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு வின்னிங்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டியூரேஷன் வந்து சொல்ல முடியாது கம்பல்சரி. ஆனால் அந்த நம்பர் சிங்கிளாகவே ஒரு நம்பர் வின்னிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஸோ அடிக்கடி நமக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 06 51 உள்ளே வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ 16 50ங்கிற நம்பரு கூடிய சீக்கிரம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.